ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கிச்சன் ப்ளாகரில் சூப்பரான ஒரு வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சின்னதாக ஒரு வெங்காயம், சின்னதாக ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊறின பருப்போட 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பீஸ் தேங்காய், ஒரே ஒரு ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கணும். 1/2 லிட்டர் தயிரை நல்லா விஸ்க் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் வெண்டைக்காய் சேர்த்து பண்ணுறதுனால வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை இது கூட சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததும் எடுத்துடலாம். அதே கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 3/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோடு சேர்த்துக்கணும். நான் இந்த மசாலா கூட நல்லா தண்ணி கலந்து அரைச்சிருக்கேன். கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மசாலா கொதிக்கும் போது இந்த அளவுக்கு திக்காயிடும். இப்போ இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம விஸ்க் பண்ணி வச்சுருக்க தயிரையும் இது கூட சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து இதை சும்மா ஒரு கொதி தான் விடணும். ரொம்ப நேரம் மோர் குழம்பு கொதிக்க வைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு இது பொங்கி வரும்போது கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மோர் குழம்பு ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். பாய்.